நம்ம காமெடியன்ஸ்னு நடிச்ச நடிகர்கள் நம்மள உருக்கி கண்கலங்க வைத்த படங்கள் என்னெல்லாம் தெரியுமா? அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னா நம்ம வடிவேல் சார். 1997ல சேரன் இயக்கத்துல வெளியான படம் தான் பொற்காலம். இந்த படத்துல நடிகர் முரளி, நடிகை மீனா, நம்ம காமெடி கிங்கான வடிவேல் சார் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல முரளியோட தங்கச்சி ஹேண்டிகப்பா இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்குறுதி கொடுப்பாரு நம்ம வடிவேல் சார். அதுலயும் நம்ம தலைவர் ஒரு சாங் பாடுவாரு பாருங்க, ஊனம் என்பது மனசுக்கு தான், உள்ளம் நல்லா இருந்தா ஊனம் ஒண்ணு குறை இல்லைன்னு இந்த சாங் மூலியமா நம்மள பயங்கரமா அழ வச்சிருப்பாரு. நம்ம வடிவேல் சார் அவரோட டைலாக்ஸ் எல்லாம் தாண்டி அவரோட பாடி லாங்குவேஜ்ல தான் நம்மள அதிக சிரிக்க வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட நம்ம தலைவருக்கு எமோஷனல் சீன் கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து அழ வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்பர் 2 தம்பி ராமையா. 2010ல நடிகர் விதாத், நடிகை அமலாபால், காமெடி நடிகரான தம்பி ராமையா சேர்ந்து நடிச்ச படம் தான் மைனா. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தம்பி ராமையா ரொம்ப சிடுசிடுன்னு கடுப்பா தான் இருப்பாரு. செகண்ட் ஹாஃப் தான் கதையங்கிற மாதிரி தம்பி ராமையா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரொம்ப எமோஷனலா ஹீரோவான விதாத் கூட சேர்ந்து ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணி விதாத் கூட நல்லா அட்டாச் ஆவாரு. கடைசியா விதாத் சாகும்போது அழுவாரு பாருங்க, நமக்கே கண்ணுல தண்ணி வந்துரும். நம்பர் 3 சார்லி. சேரன் இயக்கத்துல 2000ல வெளிவந்த படம் தான் வெற்றி கொடிக்கட்டு. இந்த படத்துல நம்ம சார்லிக்கு வேலை இல்லாததுனால வெளிநாட்டுல வேலை வாங்கி தரதா சொல்லி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம நம்ம சார்லி கிட்ட இருந்த பணத்தையும் பிடிங்கிட்டு சார்லிய நடு தெருவுல விட்டுடுவாங்க. இதனாலேயே சார்லி மனநலம் சரியில்லாதவன் போல நடிச்சிருப்பாரு. இந்த நடிப்பை பார்த்து ஒருத்தர் கூட அழாம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தத்துரூபமா நடிச்சிருப்பாரு. நம்பர் 4 MS பாஸ்கர். 2017 ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல வெளியான படம் தான் 8 தோட்டாக்கள். காமெடியில பல படங்கள்ல கலக்கிட்டு இருக்க நம்ம MS பாஸ்கர் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர்னு சொல்லப்பட்டு வருது. அவர் நடிச்ச எல்லா படத்திலயும் அவரோட எமோஷனல் டைலாக கூட ஃபன்னா தான் சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட இவரு இந்த 8 தோட்டாக்களின் படத்தின் மூலியமா நம்மள அழ வச்சுட்டாருன்னே சொல்லலாம். இந்த படத்துல அவர் ஒரு சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்ட MS பாஸ்கர் அவரோட சோக கதைய உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருப்பாரு. அந்த கதையை கேட்டு கண்ணு கலங்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம MS பாஸ்கர் நடிப்பால் படம் பார்த்த அனைவருமே கண்ணீரோட தான் வெளியே வந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம MS பாஸ்கர் எமோஷனல் சீன்லயே கிங்குன்னு இந்த படத்தின் மூலியமா நிரூபிச்சிட்டாரு. நம்பர் 5 விவேக். 2019ல வெளியான படம் தான் வெள்ளைப்பூக்கள். சமூக கருத்தை அடிப்படையாக கொண்டு நடிச்ச படம் தான் இது. இந்த படம் ஒரு ஃபேமிலி மூவினே சொல்லலாம். இந்த படத்துல விவேக் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியா தான் நடிச்சிருப்பாரு. அவரோட மகன் காணாமல் போனதும் விவேக் படும் தவிப்பதா இங்க காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்கிச்சுன்னே சொல்லலாம். விவேக் சாரோட இந்த படத்துல எமோஷனல் கலந்து இருப்பது மட்டும் இல்லாம அவருடைய இந்த விசேஷமான நடிப்பினால் பெரிதும் பாராட்டப்பட்டதுன்னு சொல்லப்பட்டு வருது.